வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு பிரகாஷ் ஸ்டாக் சேனலில் அன்னை கார் சார்பாக நமக்காக அடுத்ததாக விற்பனைக்கு வந்துள்ள கார் பார்த்திங்கன்னா ஹுண்டாயில் i10 1.2 கப்பா இன்ஜின் சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக இன்ஜினில் 2 டைப் வரும். நார்மல் 1.2 IRD2ன்னு வரும். இது வந்து 1.1 IRD2 வரும். இது 1.2 கப்பா இன்ஜின். ஏன்னா சிசி அதிகமாக வரும், பவர் அதிகமாக இருக்கும் இந்த வண்டிக்கு. 2010 மாடல் 3 ஓனர் வண்டி. இதை பாருங்கள், ஃப்ரண்ட் வியூ காமிச்சிட்டேன். இதை பாருங்கள், இந்த சைடு டிரைவர் சைடு வியூ காட்டுறேன். 2010 3 ஓனரில் இருக்குது. 92,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி ஷோரூம் வண்டி மாதிரி இருக்கும். பெயிண்ட் அவ்வளோ தரமாக வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், பேக் வியூ காட்டுறேன். எதுக்காக பெயிண்ட் வச்சுருக்காங்க, ஆக்சிடென்ட் வச்சுருப்பாங்கன்னா கேட்டால் ஒன்றுமே, ஒரு கண்ணாடி கூட ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. அவங்களோட டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஃபீடாக இருந்ததுக்காக தரமான பெயிண்ட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், இந்த சைடு வியூ காமிச்சிருந்தா இந்த லெஃப்ட் சைடு வியூ பேனர் இந்த டாப்பில் வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குங்க. ஒரு குறை சொல்ல முடியாது. தரமாக வச்சுருக்காங்க பெயிண்ட்டு. அதாவது ஷோரூமில் வண்டி எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். இந்த பாருங்கள், ஃபுல் காமிச்சிட்டுனா உள்ள இன்டீரியர் காட்டுற பாருங்க. இந்த பாருங்கள், 4 டோருமே பவர் விண்டோ, ஃபுல் ஆப்ஷன் வண்டி. இது பாருங்கள், பக்காவாக இறங்கும், பக்காவாக ஏறும். இப்போ பாருங்கள், அந்த சைடு விண்டோ இருக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த சைடு விண்டோ இருக்கிறோம், பக்காவாக இறங்கும், பக்காவாக ஏறும். அப்புறம் இந்த சைடு விண்டோ இருக்கிறேன், பக்காவாக இறங்கும். ஒரு சின்ன ஸ்ட்ரக்காக வரது கூட ஒரு இது இருக்குது. அது பாருங்கள், இப்போ இந்த டிரைவர் சைடு விண்டோ பக்காவாக இருக்கிறேன், பக்காவாக ஏறும். ஒரு குறை சொல்ல முடியாது. இதோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 92,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இப்போதைக்கு வண்டி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீனுங்க. இது பாருங்கள், அதாவது ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீனு. என் மொபைலில் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஃபுல் ஆப்ஷன் டச் ஸ்க்ரீனில். அதேமாதிரி ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு காலிங் ஆப்ஷன் இருக்குது, மொபைல்லே பேசிக்கலாம். ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், ஜிபிஎஸ் இருக்குது, யூடியூப் இருக்குது, எல்லா ஆப்ஷனும் இருக்குதுங்க. ஒரு குறை சொல்ல முடியாது வண்டியில். அவ்வளோ தெளிவான வண்டி. இந்த பாருங்கள், சீட் கவர் பாருங்கள், எவ்வளோ சூப்பரான சீட் கவர் பாருங்கள். அப்படியே புத்தம் புதுசாக இருங்க சீட் கவர். ஒரு குறை சொல்ல முடியாது, அவ்வளோ தெளிவான வண்டி. அதே மாதிரி முக்கியமானது பார்த்தீங்கன்னா ரிமோட் சென்ட்ரல் லாக் தான், பக்கா வரைக்கும். இந்த பாருங்கள், லாக் பண்ணுறேன். இந்த பாருங்கள், இப்போ அன்லாக் பண்ணுறேன். இந்த வண்டியிலே ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயம் சொல்கிற பாருங்க, சிஎன்ஜி போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. இந்த பாருங்கள், இந்த பாருங்கள், சிஎன்ஜி போட்டிருக்காங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த ப்ளூ கலர் லைட் எரியுதுங்களா, அதில் தான் அந்த ரெட்டு எரிஞ்சுனாலும் சிஎன்ஜிக்கு மாறிச்சு. இந்த பாருங்கள், பின்னாடி காட்டுறேன். இந்த பாருங்கள், சிஎன்ஜி போட்டுருங்க. 10 கிலோ கெப்பாசிட்டி உள்ள சிஎன்ஜி போட்டுருங்க. இதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 40,000 செலவாயிருக்கும். சிஎன்ஜியில் இப்போ இன்ஜின் ஆன் பண்ணுறேன். இன்ஜின் ரவுண்டு ஓப்பன் பண்ணி காட்டும். ஒரு ரெஸ்ட்டு பார்க்க முடியாது. இந்த பாருங்கள், அவ்வளோ தெளிவாக இருக்கும். ஒரு ரெஸ்ட்டு கீழே எங்கே பார்த்தாலும் ஒரு ரெஸ்ட்டு பார்க்க முடியாது, அவ்வளோ தெளிவாக இருக்கும். இந்த பாருங்கள், இதான் சிஎன்ஜி போடுற இடம். இந்த பாருங்கள், சிஎன்ஜி எப்போ மாட்டிக்கிறாங்கன்னு பாருங்கள். இதோட ஃபுல் டீட்டெயில் சந்தோஷ் கார் கேஸு, சிலிண்டர் நம்பரு, கிட்டு நம்பரு, வண்டி. இப்போ இன்ஜின் ஆன் பண்ணியிருக்கிறேன். இன்ஜின் ஆனில் இருக்குது. சிஎன்ஜியில் வண்டி ஓடுது. இப்போ ஏசி காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இப்போ ஏசி ஆன் பண்ணுறேன். பக்கா கூலிங் வருங்க, ஒரு குறை சொல்ல முடியாது வண்டியில். அப்படியே அவ்வளோ கூலிங் சூப்பராக இருக்கும் வண்டி. அதேமாதிரி பார்த்தா இந்த காரில் இந்த பாருங்கள், ரிவர்ஸ் கேமரா இருக்குது. கீழே ஏதோ ஒயர் கட்டாக இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். அதையும் ஒர்க் பண்ண வச்சு கொடுத்தலாம் 100%. டேரெக்டாக ஆர்சி ஓனர் பார்த்தா வாங்குது இந்த வண்டி. டேரெக்டாக ஆர்சி ஓனர் பார்த்தா வாங்குது. அதே மாதிரி பார்த்தா இந்த வண்டியை 23ஆம் தேதி மே 23, 2024 போன வியாழக்கிழமை திருப்பதிக்கு போயிருந்தேன். இந்த வண்டி எடுத்துகிட்டு தான் போயிருந்தேன். அதோட பில்லும் நான் அட்டாச் பண்ணுற மாதிரி. ஏன்னா வண்டி எப்படி கண்டிஷன் இருக்குதுன்னு. அலிப்பிரி டோல்கேட் மேல் திருப்பதிக்கு போகிறதுக்கான பில்லு இது. திருமழிசில் சிஎன்ஜி போட்டோம். ஒரே ஒரு வாட்டி டேங்க் ஃபுல் பண்ணேன். ஒரு 200 கிலோமீட்டர் போயிட்டேன். அது ரிட்டன் நாங்கள் 3 மணிக்கு காலையில் கிளம்புனால எங்கேயுமே எனக்கு பெட்ரோல் சிஎன்ஜி கிடைக்கிறது அவைலபிலிட்டி இல்லாத பெட்ரோல் போட்டுன்னு வந்துட்டேன். ஆக்சுவலாக நான் போட்ட கணக்குப்படி பார்த்திங்கன்னா ஏற்கனவே பாருங்கள் 8.31 லிட்டர் போட்டிருக்கேன். 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டேன். அதில்
ஏற்கனவே ஒரு 2 லிட்டரு சிஎன்ஜி இருந்திருக்கும். ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா சிஎன்ஜி காலியாக ஆகிடுச்சு. பெட்ரோல் போட்டு தான் வந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிக்கி ஸ்பேஸ் கிடைக்காது, லக்கேஜ் வைக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து மொத்தம் 3 அடல்ட்டு, நான் 2 லேடி, 2 அடல்ட்டு, அடுத்தது 3 பசங்க, ஒரு 15 வயசு பையன், 2 வந்து 11 வயசு பையன், 2 வயசு குழந்தை. இத்தனை பேர் இல்லை ட்ராவல் பண்ணோம். லக்கேஜெலாம் ஓரளவுக்கு பின்னாடி அடிக்க வச்சுன்னு தான் போனோம். ஆனால் லக்கேஜ் வைக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் டீசெண்டாக சின்னதாக ஒரு மேலே அந்த ஷீல்டு வரும்ல, அது மேலே வச்சுக்கிட்டு போகலாம். நாங்கள் இத்தனை பேர் போயிட்டு தான் இந்த வண்டியில் வந்துக்கிறோம். மேல் திருப்பதி வரைக்கும் போயிட்டு வந்துருக்கோன்னா இப்போ இந்த வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும்ல, அதுக்காக தான் சொல்ல வரேன். அதனால் 100% 100% வாங்குறவங்க ஒர்த்தான வண்டி. அதை நான் சொல்கிறதுக்காக இது ஒரு பதிவாக சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம். இந்த வண்டியோட இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஆர்சி ஸ்மார்ட் கார்டு ஒரிஜினல் பார்த்திங்கன்னா 2010 2025 9ஆம் மாதம் எஃப்சி வருது. இன்னும் செப்டம்பரே வரல. கிட்டத்தட்ட அதில் ஒரு 9 மாதம், இதில் ஒரு 8 மாதம் கணக்கு, 5 மாதம் முடிஞ்சு, அதில் ஒரு 7 மாதம் வச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-16 மாதம் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. பழைய ஆர்சி ஓனர் பேப்பர் ஆர்சி இதோ 2 ஓனரோடு இருக்கிறது. இந்த கரண்ட் ஓனரோட பேனு இங்கே பாருங்கள், ஆதாரு, அடுத்து ஸ்பேர் கீயும் இருக்குது. இதோ பாருங்கள் ஸ்பேர் கீ, இதோ இங்கே ஒரு கீ இருக்குது ரிமோட்டோட, இது ஒரு நார்மல் கீ இருக்குது. வண்டி ஒரு குறை சொல்ல முடியாத அளவுக்கு பெயிண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 25,000 செலவு பண்ணி ஃபஸ்ட் கிளாஸ் பெயிண்ட் வச்சுக்கிறாங்க. இப்போ இதோட ஃபுல் டீலர் சொல்லும் பாருங்கள். 2010 மாடலு, 3 ஓனரில் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 மாதம் கரண்ட்டில் இருக்குது. 4 டயருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் 30,000 கிலோமீட்டர் ஓட்டிருக்கலாம். சிஎன்ஜி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் சாலிடாக தரும். பெட்ரோல் ஒரு 14 தரும். சாலிடாக 20 கிலோமீட்டர் கன்ஃபார்மாக தருங்க. 10 கிலோ கெப்பாசிட்டி. அதில் ஆர்சிலையும் என்டாஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஆர்சியில் பார்த்தீங்கன்னா எல்பிஜின்னு காட்டும். அதான் தமிழ்நாடு ஆர்டிஓ பற்றி நமக்கு தெரிஞ்சது தான். 2 ஓனரை 3ன்னு போட்டு கொடுப்பான், 3 ஓனர் 2ன்னு போட்டு கொடுப்பான். டவர்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 3 ஓனர் எல்பிஜி அந்த சிஎன்ஜி என்டாஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 10 கிலோ கெப்பாசிட்டி இருக்குது. ஏசிலாம் பக்கா ஒர்க்கிங்கு. ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் இருக்குது. ஃபுல் ஆப்ஷன் யூடியூப்பு, அப்புறமா ஜிபிஎஸ்ஸு, கூகுள் மேப்பு எல்லாமே இருக்குது. சீட் கவர் புதுசாக போட்டிருக்காங்க. இந்த இன்ஜின் ரூமில் ஒரு ரெஸ்ட் ஃபார்மில், அண்டர் சேஸில் ஒரு ரெஸ்ட் ஃபார்மில், ஒரு கனவு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. பெயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோரூமில் இருக்கிற மாதிரி அடிச்சிட்டாங்க. 4 டோர் பவர் விண்டோ வந்துடும். ரிமோட் சென்ட்ரல் லாக் வந்துடும். சீட்லாம் புது சீட் கவர் பக்காவாக போட்டுக்கிறாங்க. வண்டி ரெடி டு டிரைவில் இருக்குது. இப்போ எடுத்துக்கிட்டு 500 கிலோமீட்டர் போனாலும் போகலாம். 92,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுக்கு நான் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா சொல்கிறேன். சின்னதாக ஒரு அமௌண்ட் கம்மி பண்ணி தரலாம். விருப்பம் இருக்கிற நம்பர் கொடுக்குறேன், ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வண்டி இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பள்ளிக்காரன் காமாட்சி ஹாஸ்பிட்டல் பின்னாடி இருக்குது. 100% 10ல் ஒரு 2 வண்டி சொல்லலாம். அந்த மாதிரி இது ஒரு வண்டி அவ்வளோ தரமான வண்டிங்க. ஒரு பிரச்சனை எதுவுமே சொல்ல முடியாது. சிஎன்ஜி இன்றைக்கி ஒரு டேங்க் ஃபுல் பண்ணிங்கன்னா 220 கிலோமீட்டர் ஓடும். இன்றைக்கான சிஎன்ஜி ரேட்டு 50 ரூபான்னு நினைக்கிறேன், சரியாக தெரில, செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ எல்பிஜியோட சிஎன்ஜி கம்மி. இந்த சிஎன்ஜிக்கே இந்த வண்டி வாங்கலாம். ஏன்னா அவ்வளோ புது கிட்ட போட்டு இன்ஸ்டால் பண்ணி கிட்டத்தட்ட இது ஒரு 40,000, பெயிண்ட்டுக்கு 20,000 செலவு பண்ணி ஒரு குறை சொல்ல முடியாது. வண்டி அவ்வளோ தெளிவான வண்டி. இது போல் நல்ல விதமான காரை நீங்கள் நியாயமாக தரமாக நினச்சின்னா என்னோடய பிரகாஷ் டாக்ஸனை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.